فاستعذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. உங்களுக்கு போன தடவை 51வது சூறாவில் 15 21 வரை கேட்டிருந்தேன். 22 23 அந்த விஷயம் முழுமையா முடியுது. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் 51:15 பிரகாரம் தக்குவா உடையவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கின்றான். ஆகவே அந்த தக்குவா உடையவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய பரிசாக ஒன்றை தருகின்றான். சொர்க்கத்தில் அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள். இப்போ அந்த 15-16 முடிஞ்சிருச்சு. அந்த 15-16 பிரகாரம் தக்குவா உடையவர்கள் மட்டும்தான் 17, 18, 19, 20, 21, 22, 23 வரை அடைவார்கள். நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. தக்குவாவை எவர்கள் அடைந்தார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த பூமியில் நன்மையான காரியங்கள் செய்வார்கள். அதாவது இரவு நேரத்தில் சொற்ப நேரமே அன்றி தூங்க மாட்டார்கள் என்று ஆரம்பம் செய்து, வானத்தில் உங்களுடைய உணவும் வாக்களிக்கப்பட்டு இருக்கின்றன என்ற விஷயத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியும் தக்வா உடையவர்கள் மட்டும்தான். இப்பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், இன்னும் நாம் தக்குவாவை அடையவில்லை, என்னவென்றும் தெரியாது. நன்றாக நாம் அனைவரும் இந்த விஷயத்தை புரிந்துதான் இருக்கின்றோம். எப்பொழுது தக்குவாவை அடைவது என்பதுதான் இப்பொழுது கேள்வி. அது இருந்தால்தான் இந்த சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் செய்ய முடியும். அது இல்லாமல் செய்ய முடியாது. அவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்தில் போவார்கள். எல்லா விஷயமும் இப்ப எல்லோருக்கும் புரிந்துவிட்டு இந்த ஒரு வார காலத்தில். இப்போ 51ல 22 வரை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உறுதியுடைய மக்களுக்கு இந்த பூமியில் பல ஆயத்துக்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு உள்ளேயும் இருக்கின்றன, உற்று நோக்கி பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். உற்று நோக்கி பார்ப்பது என்றால் சிந்தித்து நீங்கள் இதனை உணர்ந்து கொள்ள வேண்டாமா, தெரிந்து கொள்ள வேண்டாமா என்று அர்த்தம். நமக்கு சிந்தனை அந்த விஷயமும் தெரியாது. வெறுமனே படித்து கொண்டுதான் நாம் போய் கொண்டு இருக்கிறோமே தவிர, இது எப்ப அடைகிறது, அடைஞ்சாதானே நம்ம சொர்க்கம் என்ற எண்ணம் இன்னும் நமக்கு வரவில்லை. இதற்கு அவர்களுக்கு அடுத்தது, அவர்களுக்கு உணவும் வாக்களிக்கப்பட்டவைகளும் வானத்தில் இருக்கின்றன. இந்த உணவையும் நமக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அனைத்து வசதிகளையும் பெறும் வானத்தில் இருக்கின்றன. தாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், இதை செய்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். இதை செய்து காட்டினாதான் நமக்கு சொர்க்கம் போக முடியும். தக்குவா உடையவர்கள் மட்டும்தான் உணவையும் தமக்கு தேவையான இந்த உலகத்தில் வாழ எதெல்லாம் தேவையோ அனைத்தையும் அவர்கள் வானத்திலிருந்து பெற்றுக்கொள்வார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க. இதை நாம் செய்து காட்ட வேண்டும். அல்லாஹ் உண்மைப்படுத்த, இந்த உண்மையை, உண்மையான வாக்கை உண்மைப்படுத்த வேண்டும். நீங்கள் பேசுவது போன்று இது பிரத்யட்சமான உண்மை அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, இது உண்மை. வானத்திலிருந்து உணவை எடுத்து சாப்பிடுவது உண்மை
நடந்தேறக்கூடியது. செய்யுங்கள் முத்தகீன்களே, தக்குவா உடையவர்களே செய்யுங்கள்னு அல்லாஹ் நமக்கு சொல்றான். இதையெல்லாம் செய்து காட்டினால்தான் நமக்கு 51:15 பிரகாரம் சொர்க்கம் உண்டு. இது இல்லாமல் கிடையாது. இப்போ உண்மைப்படுத்த வேண்டும். அதுக்கு 2 ஆயத்தை சொல்றேன். எப்படி உண்மைப்படுத்த அல்லாஹ்வே சொல்றான். இப்ப 92 5, 6, 7 படிங்க. 92வது சூராவில் 4, 5, 6, 7 எடுக்க படிங்க. 92ல 4, 5, 6, 7 படிங்க. நிச்சயமாக உங்களுடைய முயற்சி பலவாகும். நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்தும் பலவிதமான எண்ணங்களும் செயல்களை கொண்டதாகும். குர்ஆனை தவிர்த்து, குர்ஆன் சொல்லியதை தவிர மற்ற காரியங்கள் முழுமையாக ஈடுபட்டு நடந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் இந்த 4க்கு 5. ஆனால் எனவே எவர் கொடுத்து தக்வாவுடன் நடந்து, ஆகவே எவர்கள் கொடுத்து தர்மத்தை ஆரம்பித்து தர்மத்தை செய்து, ஃபம்மாமன் ஆத்தா கொடுத்து, ஒத்தகா தக்குவா உடையவர்களா ஆகி, பயபக்தியுடன் நல்லவற்றை உண்மையாக்குகின்றாரோ, நல்லவற்றை அழகான வார்த்தைகளை, ஒவ்வொரு ஆயத்தும் அழகான வார்த்தை, அந்த அழகான வார்த்தையை உண்மைப்படுத்துகின்றார்களோ. நல்லா புரிஞ்சுக்கிறங்க. ஃபம்மாமன் ஆத்தா வத்தகா வஸத்தக உண்மைப்படுத்துவது, பில் ஹுஸ்னா அழகான அல்லாஹ்வுடைய கலிமாவை, ஆயத்துக்களை, சொல்லை உண்மைப்படுத்துகின்றார்களோ அவருக்கு நாம் வழியை லேசாக்குவோம். அவர்களுக்கு எல்லா விதமான ஆண்டவன் எதையெல்லாம் காட்டுவேன், வழியை காட்டுவேன், செய்வேன் சொல்கின்றானோ அனைத்தையும் அவனுக்கு சீராக்கி வைப்பான், எளிதாக்கி வைப்பேன் என்று சொல்லிவிட்டான். இப்போ ஒவ்வொரு ஆயத்தையும் நாம் உண்மைப்படுத்துவதுதான் நம்முடைய வேலை. இதற்காக தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். இந்த குர்ஆனை கொடுத்து படித்து பாருங்கள். இதை உண்மைப்படுத்துங்கள். உண்மைதான், எந்த குறையும் இல்லாமல் சந்தேகம் இல்லாமல் படியுங்கள், உண்மைப்படுத்துங்கள் என்று இந்த 5, 6, 7 சொல்றோம். 4வது என்ன சொல்றான், உங்களுக்கு இந்த உலகத்தில் பல வேலைகள் இருக்கின்றன, உட்படாத வேலைகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த காரியத்தை எவர்கள் செய்கிறார்களோ, 92, 5, 6, 7 பிரகாரம் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு வழியை எளிதாக்கி தருவோம் சொல்லிட்டான். இதான் இப்ப நீங்க 51ல 23 படிச்சீங்க. உணவும் வாக்களிக்கப்பட்டவைகளும் வானத்தில் இருக்கின்றன, தாராளமா எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லிட்டான். இதுவரையும் நம்ம அந்த பக்கம் போகவும் இல்லை, எப்ப செய்யணும் அந்த எண்ணம்னு வரல. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்கின்றது. உண்மைப்படுத்தணுமா, உண்மைப்படுத்துறது தான் வேலைய. ஒவ்வொரு ஆயத்தையும் எப்ப உண்மைப்படுத்த போறோன்னு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்க. கேட்டுக்கொண்டு நீங்க என்ன செய்ய போறீங்களோ உங்க கையில இருக்கு. நம்ம இப்போ இன்னொரு ஆயத்தையும் சொல்லி உண்மைப்படுத்த வேண்டும் என்பதை இன்னொரு ஆயத்தையும் சொல்லுகின்றேன், அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். 39ல 33, 39ல 33. முப்பத்தி 39ல 33. அன்றியும் உண்மையை கொண்டு வந்தவரும் அவ்வுண்மையை ஏற்று உறுதிப்படுத்துபவர்களும் இவர்கள் தாம் தக்வா உடையவர்கள் ஆவார்கள். இப்ப தக்குவாவை அடைந்த அந்த மூமின்கள் என்ன வேலை செய்வார்கள் என்று அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான்.
உண்மையை கொண்டு வந்தவரும், இந்த உண்மையான புத்தகத்தை கொண்டு வந்தவரும். உங்க கையில வந்துருச்சு, புக் வந்துருச்சு, உண்மை வந்துருச்சு. அது உண்மை என்றே ஏற்பவர், உண்மைதான் என்று உறுதிப்படுத்துவோரும், உண்மைதான் என்று நிரூபிப்பவரும். யார் நிரூபிப்பாங்க? தக்குவாவோடு மட்டும்தான் அதனை நிரூபிக்க முடியும். இப்ப 2 ஆயத்து தெளிவா அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். இனி எல்லாமே தெளிவாயிருச்சு உங்களுக்கு. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முதலில் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன என்பதை இப்பொழுது நீங்க தெளிவாக தெரிந்து கொண்டீர்கள். இனி நீ வேகமாக வேலை செய்ய வேண்டும். குரான், ஒத்த குரான் இதுக்குள்ள வந்துருச்சு. எதுக்குள்ள வந்துருச்சு? 51:15 23 வரை உங்களுக்கு தெளிவா சொல்லியாச்சு. அந்த தெளிவா சொன்னதை நீ உண்மைப்படுத்துவதற்கு 39, 33, 92, 4, 5, 6, 7 உங்களுக்கு இப்ப கை சொந்து விட்டது. இனிமேல உங்களுக்கு தெளிவாக சொல்ல அவசியமே கிடையாது. எல்லாம் தெளிவாகிவிட்டது. தக்குவா உடையவர்களுக்கு மட்டும்தான் இந்த குரானை உண்மைப்படுத்த முடியும். இந்த குரான் வழிகாட்டும், அவர்கள்தான் சொர்க்கத்தில் செல்லுவார்கள். இப்போ அந்த அவ்வளவு விஷயத்தையும் இப்ப புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு 3 ஆயத்தை காட்டுறேன். அந்த ஆயத்தை நீங்க வீட்டுல உட்கார்ந்து மெதுவா அமர என்ன சொல்லுகின்றான். இது 51:15-23 என்ன சொல்லப்படுகிறது? இது ஒழுங்கா மனசு வச்சு 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 இந்த 3 ஆயத்தையும் ஒழுங்கா அதுல இருந்து உண்மையான வருத்தத்தை எடுங்க. என்ன சொல்லுகின்றான் மொத்த விஷயத்தையும் உட்காந்துட்டான். இது ஒரு 3 ஆயத்தை சொல்றேன். அந்த 3 ஆயத்திலையும் மொத்த விஷயத்தையும் கொண்டு வந்து விட்டான். அல்லாஹ் எது கொண்டு வந்து விட்டான்? 51:15-23 விஷயத்த 3 ஆயத்தை கொண்டு வந்து. அந்த 3 ஆயத்து நம்பரை சொல்றேன், எழுதிக்கிறங்க. 22ல -52, 52, 53, 54 தெரியுதா? 22ல 52, 53, 54 இது மட்டும் நீங்க பாத்துக்கங்க. பார்த்துக்கிட்டு ஒழுங்கா அந்த ஆயத்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு விஷயத்தை எடுக்கணும். எது விஷயத்தை இருக்குன்னு 22ல 52 என்ன சொல்லிருக்குது, 53 என்ன சொல்லிருக்குது, 54ல என்ன சொல்லிருக்குன்னு பாக்க. நீங்க உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயத்தை தந்திருக்கிறேன். நீங்க ஒழுங்கா உட்கார்ந்து அது என்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களை எப்படியெல்லாம் சோதிப்பேன் என்று சொல்லுகிறான் பாருங்க. படிச்சு நீங்களே முன்னேறி கொள்ள வேண்டியதான் பாக்கி. இனி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா ஓதிட்டு இருக்கிறீங்க, எந்த தப்பு எல்லாம் ஓதிட்டு இருக்கிறீங்க. எல்லோரும் போனதை நல்லா பயில் போட்டீங்க. அருமையான அவங்க சிந்தனைக்கு தோது அழகான முறை எழுதியிருந்தீங்க. எந்த குறையும் இல்லை. ஆணும் பெண் எழுதியிருந்தீங்க. அதே மாதிரி இன்னும் வேகமா முன்னேறதுக்கு உள்ள வழியை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹ். இப்போ இதை குறிச்சிட்டீங்களா? நம்பர் 22ல 52, 53, 54 வச்சுட்டீங்களா எல்லாரும்? சரி, இப்போ நம்ம விஷயத்து வருவோம். இப்போ 2வது சூறாவில் போன வாரம் என்ன விட்டு ஆரம்பிங்க. 2வது சூரா 154. 2ல 154 எடுத்துக்கிறோங்க. படிங்கப்பா. இன்னும் அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோரை அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறாதீர்கள். அப்படியல்ல, அவர்கள் உயிர் உள்ளவர்கள். எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். இப்போ அல்லாஹ் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொண்டீர்கள். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை நீங்கள் இறந்து விட்டார்கள் என்று கூற வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். அப்படி உயிரோடு இருந்தால் என்ன நடக்கும்? அவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். சரிதானே? ஜென்ரலா சொல்லிட்டாங்க. உயிரோடு இருக்கிறாருந்தா அவர் சாப்பிடணும். நம்ம இறந்து போயிட்டான்னு சொல்றோம். இல்லை, இறக்கவில்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். வேற என்ன போட்டிருக்கிறதுல?
அப்படியல்ல, அவர்கள் உயிர் உள்ளவர்கள். எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். நம்மளை பொறுத்தவரையும் இறந்து போய் சொல்லுவோம். இதனை நீ உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள். எப்படி உயிரோடு இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். தக்குவா உடையவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்தையே இறக்குபவர்கள், சந்தோஷம் வாழ்பவர்கள், எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மட்டும்தான் உணர்ந்து கொள்வார்கள். மற்ற யாரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்று அர்த்தமாகின்றது. இதுக்கு இன்னொரு நம்பர்லாம் இருக்குது. அந்த 36வது சூறாவில் 3 தூதர்களை அல்லாஹ் அனுப்புறான். ஒருவர் கடைக்கோடியிருந்து ஓடி வருகிறார். அவரை சொர்க்கம் போக சொல்லிட்டான் சொல்லிட்டான். அது போன மாசம் படிச்சோம். நம்பர் 36ல 26 எடுத்துக்கோங்க. இதுக்கு இந்த ஆயத்து பக்கத்து எழுதிருங்க. 2ல 154 இஸ் ஈக்குவல் டு 36ல 26 எழுதிருங்க. அதையும் படிங்க. நீர் சொர்க்கத்தில் பிரவேசிப்பீராக என்று அவரிடம் கூறப்பட்டது. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய சமூகத்தார் அறிந்து கொள்ள வேண்டுமே என்று கூறினார். இப்போ அந்த மனிதர் மக்களுக்கு நல்லதை சொன்னார். ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. அல்லாஹ் சொல்லிட்டான், நீ சொர்க்கத்தில் நுழைவீராக, சொர்க்கத்தில் பிரவேசிப்பீராக போயிட்டார். இப்போ இன்னைக்கு நீ சொர்க்கம் கொடுத்ததை மக்கள் அறிஞ்சுக்கணுமே, எனக்கு நான் சொர்க்கம் கிடைச்சிருச்சுன்னு மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ் எந்த பதில் சொல்லல. அவ்வளவுதான். இப்போ இந்த நம்பர் எழுதிக்கிறோங்க. இன்னொரு ஒரு நம்பர் இருக்குது. 22ல 58, 22ல 58. இதெல்லாம் சொர்க்கத்துக்கு உயிரோடு இருக்கும் நம்மளுக்கு கொல்லப்பட்டவர்கள். ஆனா அல்லாவின் பார்வையில் உயிரோடு இருக்கின்றார்கள். நாம் உணவு அளித்துக் கொண்டிருக்கின்றோம், எந்த குறையும் இல்லாம அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லிடணும். அதான் உண்மை. அதுக்குன்னு சம்பந்தப்பட்ட ஆயத்தை தான் காட்டிட்டு இருக்காங்க. இது எழுதிக்கிறோம். 22ல 58 எனக்கு படிங்க. ஏன்னா எழுதிக்கிறங்கப்பா, விட்டுறாதீங்க. இன்னும் எவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஹிஜ்ரத் செய்து பின்னர் கொல்லப்பட்டோ அல்லது இறந்தோ விடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அழகிய உணவை நிச்சயமாக அளிக்கின்றான். ஏனெனில் உணவளிப்பவர்களில் எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வே மிக மேலானவன். போதுமா? இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எல்லாமே இறந்தோர் கிடையாது, நான் உணவளிச்சிட்டு இருக்கிறேன், உணவளிப்பதில் மிக்க மேலானவன், உணவும் வாக்களிக்கப்பட்டவைகளும் வானத்தில் இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறோம். இப்போ என்ன செய்ய போறீங்க? இப்போ நீங்க எல்லாம் பார்த்துக்கிறங்க. அல்லாஹ் இந்த மாதிரி சொல்றான். அவர் சொன்ன கூலி அழகா சொர்க்கத்தை உட்காந்துட்டாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இறந்து போயிட்டாரன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டோ உயிரை இழந்தோ விட்டால் அவர்களுக்கு சொர்க்கம்தான். அவர்கள் இறந்து விடவில்லை, நாம் உணவு அளித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்றான். மற்றவர்கள் இறந்ததுதான். அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் மட்டும்தான் இப்படி. மற்றவங்க எல்லாம் இறந்து கியாமத்தாலதான் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள், அன்று அவர்களுக்கு தீர்ப்பளிக்கப்படும். இந்த விஷயத்தை மட்டும் அல்லாஹ் இந்த மாதிரி சொல்றான். இந்த நம்பரை எழுதுகிறேன். 3 நம்பர் இருக்குது. சொர்க்கத்தில் போய்விடுவார்கள் யாரு? அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள். அடுத்த ஆயத்து படிங்க சார். அதுல 3ல 169 நோட் பண்ணிக்க சொல்லுங்க. படிங்கப்பா. 3ல 169. படிங்க, யாரா படிங்க. அல்லாஹ்வின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டவர்களை மரித்தவர்கள் என்று நிச்சயமாக எண்ணாதீர்கள். தம் ரப்பிடத்தில் அவர்கள் உயிருடனேயே இருக்கிறார்கள். அவனால் அவர்கள் உணவளிக்கப்படுகிறார்கள். அருமையான ஆயத்து. இது எழுதிக்கிறீங்க எல்லாரும். இந்த எழுதிக்கிறீங்க.
ஆக மொத்தம் 4 ஆயத்து வந்துருச்சு, உங்களுக்கு கன்ஃபார்ம் வந்துருச்சு. இப்ப அல்லாஹ்வின் பாதையில் தான் உயிரை துறக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொன்ன நல்ல வேலையெல்லாம் செய்ய வேண்டும். செய்யும் பொழுது உயிர் போகும். எந்த நிமிஷத்துக்கு அல்லாஹ்வுக்காக தயாரா இருக்க வேண்டும். எது தியாகம் செய்வதற்கு தயாராக ஒவ்வொரு மனிதனும் இந்த குர்ஆன் மீது ஈமான் கொண்ட பின்னர் தக்குவாவை அடைந்த ஒவ்வொரு மனிதனுடைய வேலை அல்லாஹ்வுக்காக தன் உயிரையே கொடுப்பதற்கு தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த 4 எழுதிக்கிறங்கப்பா, எல்லாரும் எழுதிக்கிறேன். ஏன்னா தேடுறது கஷ்டம் குர்ஆன்ல. இப்பவுமே ஹெட்டிங் போட்டு அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் இறந்து விட்டார் என்று சொல்ல வேண்டாம் ஹெட்டிங் போட்டுக்கிறங்க. இந்த 4 ஆயத்தையும் எழுதிக்கிறங்க. இப்படிதான் எழுதிக்கிறோம். அப்ப ஈஸியா நீங்க ரெஃபர் பண்ண முடியும். இந்த விஷயம் இங்க எழுதிக்கிறோம், உடனே படிச்சுக்கலாம். படி. 155. நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம். ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. இப்போ நம் அனைவருடைய வாழ்க்கை இந்த ஒரு ஆயத்திலே தான் இருக்கு. இந்த ஆயத்தை எவன் ஒருவன் அதில் தேர்ச்சி பெற்றானோ, பாஸ் பண்ணினானோ, வெற்றி அடைந்தானோ இந்த ஆயத்தின் பிரகாரம், அவனுக்கு மட்டும்தான் எல்லா பாக்கியமும். அவன்தான் தக்குவா உடையவர்களாக ஆகலாம். இது செய்யாமல் யாரும் தக்குவாவை, பயபக்தியை அடைய முடியாத, முத்தகீனாக ஆக முடியாது. இப்போ நாம் அனைவரும் இந்த குர்ஆன் எடுத்துக்கொண்டு இதன் மீது ஈமான் கொள்வதற்காக முழு முயற்சியில் இருக்கின்றோம். இதன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டோம். இதை விட்டால் வேறு வழி இல்லை என்பதை தெளிவாக நாம் அனைவரும் புரிந்து கொண்டோம். இப்பொழுது அப்படி நீ புரிந்து கொண்டால் எனக்கு நிரூபிச்சு காட்டு. நீ உண்மையிலேயே அல்லாஹின் மீதும் இந்த இறை தூதர் மீதும் இந்த குர்ஆன் மீதும் முழுமையாக நீ நம்பிக்கை கொண்டவனா இல்லையா என்பதை நான் பார்க்க வேண்டும், கண்ணால் பார்க்க வேண்டும். நீ செய்து காட்டு, செயலை காட்டு என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். மூமின்களுக்கு நீ உண்மையான மூமினா இல்லையா என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நம்ம மீது கடமையை, கட்டாயத்தை ஏற்படுத்திவிட்டான். இதுக்கு தயாரா நீங்கள் அனைவரும்? என்னை கேட்டுதான் சொல்றேன். நீங்கள் தான், உங்கள் கேட்கல, என்னை சேர்த்து நாம் அனைவரும் தயாரா? இந்த விஷயத்தில் நீங்கள் தயாரிக்கின்றீர்களா? இப்ப அல்லாஹின் பாதையில் உயிரை துறக்குவதற்கோ உயிரை விடுவதற்கோ தயாரிக்கின்றீர்களா? இருக்கணும் காக்கா. அப்படிதான் இருக்கணும். இருந்தாதான். சொல்லுங்க. நிச்சயம் சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. இப்போ ஓரளவு நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. வார்த்தையை தான் நான் எப்போதும் சொன்னேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒழுங்க கவனிங்க. ஓரளவு வாழ்நாள் பூரா இந்த இது கிடையாது. இந்த சோதனை வாழ்நாள் முழுவதும் கிடையாதுப்பா. ஓரளவு அச்சத்தாலும், பயம், இந்த உலகத்தை என்ன ஆகுமோ ஏதாகுமோ, நாளைக்கு இதாயிருமே, அந்த பயத்தோட மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஓர அச்சத்தாலும் பசியாலும், பசியை கொண்டும் நான் உங்களை சோதனை செய்வோம். ஓர அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள், உயிர்கள், விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் உயிரே போயிரும். நீங்க சேர்த்து வச்சிருந்த பொருள் அனைத்தும் அழிந்து போய்விடும். உங்களுடைய விளைச்சல்கள் என்னென்னலாம் விளைக்கிறீங்க, நெல்லோ கனிவோ ஏதோ, அனைத்தும் அழிந்து விடும். இது மூணு ஏதாவது ஒன்று அழித்து நான் உங்களை சோதனை செய்வேன். தயாரா என்று கேட்கின்றான். நான் உங்களை சோதனை செய்வோம்.
இந்த 5 விஷயத்துல நான் உறுதியா இருக்கின்றேன். மூமின்களுக்கு நான் இந்த வகையில் சோதனை செய்வேன். ஆகவே நபியே, பொறுமை உடையவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக. பொறுமை உடையவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக. யார் உங்க பேச்சை கேட்டு இந்த குர்ஆன் மீது ஈமான் கொண்டு, அல்லாஹின் மீது ஈமான் கொண்டு, இதற்காக தான் நான் வாழ்கின்றேன், இதற்காக வாழவில்லை, அல்லாஹுக்காகவே நான் வாழ்கின்றேன், அல்லாஹுக்காகவே நான் மரணம் அடைவேன் என்று எவன் எடுத்துக்கொண்டானோ அவனுக்கு அல்லாஹ் பொறுமையை கற்றுத் தருகின்றான். ஆக நாமே பொறுமை இருக்க போல சொல்லிவிட முடியாது. இந்த பொறுமையை அல்லாஹ்விடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த பொறுமையாளர்களுக்கு நீர் நன்மாராயம் கூறுவீராக. இந்த 5 விஷயத்தில் உங்களுக்கு சோதனை வரும் மக்களே, உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த விஷயத்தை படிச்சுதான் எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. உலகமே போயிடுச்சு. இது நம்மளால முடியாதுன்னு போயிடுச்சு. ஆனா வந்த குர்ஆன் அப்படியே இருக்குது. மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்ட குர்ஆன் அப்படியே இருக்கின்றது. திறக்காமல், படிக்காமல், தொடாமல், ஓதாமல் அப்படியே கிடைக்கின்ற வரை கிடைக்கின்றது. நாம் தைரியமாக இது உண்மைதான், இதை விட்ட வழி கிடையாது, இதை துறந்தால், புறக்கணித்தால் நிச்சயம் நமக்கு நரகம்தான் என்ற உண்மையை தெரிந்து எடுத்துக்கொண்டோம். சரி, எது வந்தாலும் என்னைக்கா ஒரு நாளைக்கு மரணம் வரதான் போகுது. நாமும் நம்முடைய மனைவிமார்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். முடிஞ்ச வரையும் கற்றுக் கொடுப்போம். அவர்கள் வந்தால் நல்லது, குடும்பத்தோட சொர்க்கம் செல்வோம். இல்லாவிட்டால் ஒன்றும் செய்வோம். நூஹுடைய குடும்ப கதை தான், லூத் நபியோட குடும்ப கதை தான். அதுக்கு ஆதாரம் உதாரணம் குர்ஆன்ல இருக்கு. நபிமார்களுக்கு உள்ள மனைவிமார்களும் பிள்ளை இந்த மாதிரி இருந்துக்கிறாங்கன்னு குர்ஆன் காட்டிட்டான். எது வந்தாலும் ரெடியா தயாரா இருப்பீங்களான்னு ஆடம் கேட்கிறான். அப்பேற்பட்ட எதற்கும் தயார் என்று பொறுமையுடன் இருக்கும் மக்களுக்கு இந்த உபதேசத்தை 255 அவர்களுக்கு எடுத்து ஓதுவீராக என்று சொல்லிட்டார். இப்போ நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டோம். இதன்படி நடக்க வேண்டும் என்று உறுதியும் எடுத்தாச்சு. ஒரு வழி இல்லை, எடுத்தாச்சு. உண்மை தெரிஞ்சு போச்சு. இதற்காக எது நடந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக இறங்கியாச்சு. நம்ம இறங்கிட்டோம். இப்போ இப்படி இறங்கியவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்படி இறங்கியவர்களுக்கு இந்த 5 விஷயத்த மனசு வச்சுக்கோங்கம்மா எல்லாரும். தம்பி மக்களே, இந்த 5 விஷயத்தையும் ஒழுங்கா மனசு வச்சுக்கோங்க. அல்லாஹ் ஒருவன் தான் உண்மையான இறைவன், அவனை விட்டால் வேறு வழி இல்லை, வேறு கிடையாது என்பதை உறுதியாக நம்புவீர்களேயானால் நிச்சயமா இந்த 5 விஷயத்தின் பக்கம் உங்கள் மனசு முற்றிலும் சேர்ந்து விடும். அப்படி சேர்ந்து விட்டால் இப்பொழுது அவனுடைய என்ன, அல்லாஹ்வுடைய சோதனை அவனுக்கு நெருங்கிவிட்டது. 5ல ஏதாவது ஒண்ணு போகும். அது பார்த்து ஓரளவு, அது அண்டர் பண்ணி, ஓரளவு அச்சத்தை அண்டர் பண்ணிக்கிறங்க. எப்போதுமே கிடையாது, வாழ்நாள் பூரா கிடையாது, புரிஞ்சுக்கிறோங்க. ஓரளவு சோதனை செய்யறோம்ப்பா, அதை பொறுத்துக்கிறேங்க. ஓரளவு சோதனை செய்யறேன், எனக்காக பொறுத்துக்கிறேன்னு கேட்கறான். சரியல்ல, வழி இல்லை, செய்யறேன். இப்போ நீங்க எல்லாம், நாம் எல்லாம் இதுக்கு ஏத்துக்கிட்டு இப்போ ரெடியா இருக்கோம். இது சோதனைக்கு ரெடியாகிறோம். ஒன்னும் அல்லாஹ்வுடைய அருள் உதவி வந்துன்னு கிடையாது, சோதனைக்காக ரெடி ஆயிட்டோம். இப்ப சோதனைக்கு ரெடி ஆன பிறகு இப்ப 156 படியுங்கள். அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்வோம் என்று கூறுவார்கள். இப்ப வந்துருச்சுமா, நம்மள ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ்வுடைய சோதனை பிடிச்சிருச்சு. இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்காகவே இந்த பூமி இருக்கின்றோம், நிச்சயமாக அவனுமே நாங்கள் திரும்பி செல்வோம். எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எப்ப தான் அல்லாஹ்வுக்காக நான் வாழ்ந்துட்டு, அல்லாஹ்வுக்காக நான்
மரணம் அடைய தயாரா இருக்கிறோம் என்று கூறுவார்கள். அந்த 5 மீது ஈமான் கொண்டவர்கள் எதற்கும் அல்லாஹ்வுக்காக நான் தயாரா இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய சொல்லுக்காக நான் தயாரா இருக்கின்றேன் என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வரும் சோதனையை, வரும் கஷ்டத்தை, துன்பத்தை சகித்துக் கொள்வார்கள். என பொறுமையுடையவர்களுக்கு நீ நன்மாராயம் கூறுவீராக 155 படிச்சீங்க. இப்போ அல்லாஹ்வினால் ஏற்படும் சோதனையில் அவர் பொறுமையாக இருப்பார். என்ன சொல்வார்கள்? அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுக்காக நாங்க இருக்கிறோம், திருப்பி அல்லாஹ் போறோம், அதுக்கு எந்த காரணம் இல்லை. அல்லாஹ்விடம் போனா நிச்சயமா எங்களுக்கு சொர்க்கம்தான். பார்த்துட்டீங்க, இறந்து போனாலும் சொர்க்கம்தான், கொல்லப்பட்டாலும் சொர்க்கம்தான், அல்லாஹ்வின் பாதை வாழ்ந்து மரணம் அடைஞ்சாலும் சொர்க்கம்தான். இவ்வாறு அவர்கள் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வருமான்னு அல்லாஹ் பார்க்கிறோம். இந்த மாதிரி வார்த்தை வருதான்னு தான் அல்லாஹ் பார்க்கிறோம். அவன் சந்தோஷம் சொல்லுவாங்க, எதுதான் சரி அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்ப 156 படிச்சு. இப்பதான் உண்மையான, இப்பதான் உங்களுக்கு உங்க ஈமான எழுத போறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தக்குவதில்ல, இன்னைக்குதான் நீ குர்ஆனை ஓதி நம்பிக்கை கொண்டுட்டீங்க. அப்படி நம்பிக்கை கொண்டு விட்டால் நிரூபிச்சு காட்டு, உண்மையிலேயே நீ இதன் மீது நம்பிக்கை கொண்டவன் தான், நிரூபிச்சு காட்டுன்னு சொல்லி இந்த 155 ஆயத்து இறங்கிருச்சு. இறங்கின மாத்திரத்துல இந்த மாதிரி அவர்கள் சொல்றதுக்கு தயார் இருப்பார்கள், சொல்லுவார்கள் சொல்லிட்டான். இப்ப இதுலதான் முக்கியமான விஷயம் வரப்போகுது. இப்ப 157 படிங்க, அடுத்த ஆயத்து. இத்தகையோர் மீது தான் அவர்களுடைய இறைவனின் ஸலவாத்தும் ரஹமத்தும் உண்டாகின்றன. இன்னும் இவர்கள் தாம் வழியை அடைந்தவர்கள். இப்ப இதுதான்ப்பா வாழ்க்கை ஆரம்பிக்குது. இந்த மாதிரி 155 பிரகாரம் மனிதனுக்கு சோதனை ஏற்பட்டு, அந்த சோதனையில் அவன் பொறுமையாக இருந்து அல்லாஹ் எது செய்தாலும் சரி என்று ஏற்றுக்கொண்டு, அந்த மனிதனுக்கு, அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இப்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், இத்தகையவர்களுக்கு தான் அல்லாஹ் ஸலவாத்து. நல்லா புரிஞ்சுக்கிறங்க தம்பி, எல்லாம் புரிஞ்சுருங்க, தப்பு போட்டுறாங்க. சலாத்து அது வார்த்தை வேற, இது ஸலவாத். நல்லா அரபியை செக் பண்ணிக்கிறங்க, பார்த்துக்கிறங்க, எழுதிக்கிறங்க. ஸலவாத்துன்னு ஹெட்டிங் போட்டுருங்க. ஸலவாத் எங்கெங்கெல்லாம் வருதோ அதை இந்த ஹெட்டிங் எழுதிக்கிறங்க. அவர்களுக்கு அல்லாஹ் ஸலவாத்தை கொடுக்கின்றான். இப்பொழுது புது விஷயம் இப்பதான் கேட்க போறீங்க. சலாத் என்ற வார்த்தை 100 கணக்குல குர்ஆன்ல இருக்கு. அதை எவனும் செஞ்சது கிடையாது. சலாத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, செய்ததும் கிடையாது. இன்று வரை அதை செய்தது கிடையாது. அதை நிலைநிறுத்த வேண்டும். அக்கீமி சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும், அது விஷயம் வேறு. இது ஸலவாத்தை அல்லாஹ் தருகின்றான். நல்லா புரிஞ்சுங்க தம்பி, ஸலவாத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருகின்றான், ஈமான் கொண்ட மக்களுக்கு தருகின்றான். ஸலவாத்து, சலாத்தை நீங்க நிலைநிறுத்தன்னு, அது விஷயம் வேற, அது செயல்பாடு வேற, அர்த்தம் வேறு, இது அர்த்தம் வேறு. இந்த ஸலவாத்துக்கு அர்த்தம் இன்று வரை யாருக்கும் தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தன் அருள் ரஹமத்தையும் தருகின்றான், ஸலவாத்தையும் தருகின்றான், ரஹமத்தையும் அருளையும் முழுமையாக தருகின்றான். ரெண்டு விஷயம் பத்தாததுக்கு அவனை வழியையும் காட்டுகின்றான். இப்பொழுதுதான் நீங்கள் வழி அடைகின்றீர்கள். என்ன வழி அடைகின்றீர்கள்? இப்ப ஈமான் தூய்மையா ஆயிட்டீங்க. தூய்மையான பிறந்த சோதனைக்கு அப்புறம் ஈமான் கொண்டு விட்டீர்கள். ஈமான் கொண்ட பின்னர் தான் உங்களுக்கு ஸலவாத்தையும் ரஹமத்தையும் தருகின்றான். இப்பொழுது அடுத்தது வழியையும் காட்டுகின்றான். 3 விஷயம் அதுல இருக்குது. 157 3 விஷயத்தை அல்லாஹ் உங்களுக்கு தரலாம். இப்பதான் வழியை காட்டுகின்றான் என்றால் இப்பொழுதுதான் இஸ்லாத்தில் முற்றிலும் நுழைய போகின்றீர்கள் என்று அர்த்தம். இப்பொழுதுதான் உங்களை இஸ்லாத்தில் நுழைய வைக்க போகின்றான். இதுக்கு நீ முழு தகுதியை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். 155 பிரகாரமும் 156 பிரகாரமும் நீங்கள் செய்து முடித்தால்
157 பிரகாரம் உங்களுக்கு 3 விஷயங்கள் முக்கியமான மகத்தான விஷயத்தை தருகின்றான். தந்துவிட்டு என்ன வழி காட்டுகின்றான்? இஸ்லாத்தில் நுழைவதற்குள்ள வழியை அவன் ஏற்படுத்திவிட்டான். நீங்கள் இப்பொழுது இஸ்லாத்தில் நுழைந்து விட்டீர்கள். அந்த இஸ்லாத்தில் நுழைவதற்கு நிறைய பார்த்துருக்குங்க. இஸ்லாம் நுழைவதற்கு அல்லாஹ் அவருடைய இதயத்தை விசாலமாக்குகின்றான் இஸ்லாத்தில் நுழைவதற்காக. அது விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டேன், இப்ப சொல்ல தேவையில்லை. இப்போ இந்த 3 விஷயம் அடைந்தது பின்னர் தான் நீங்க இஸ்லாத்தில் நுழைய முடியும். இஸ்லாத்துல ஒன்று நுழைஞ்சிட்டீங்கன்னா அதுல 3 விஷயம் அடையிறீங்க. அது இப்ப பேசலன்னா இருக்கும். இந்த ஆயத்துக்கு மட்டும் நான் பேசிக்கிறேன், புரிஞ்சுக்கிறோங்க. சரியா? இப்போ சலவாத்து என்ற அர்த்தம் தெரியாதுன்னு சொன்னேன். சலவாத்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுன்னு சொன்னேன். அந்த சலவாத்தை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான் என்றும் அல்லாஹ் பார்த்துட்டீங்க. இந்த சலவாத்தை நீங்க என்ன செய்யணும் என்று குர்ஆன்ல பார்த்திருப்பேன் நினைக்கிறேன். என்ன செய்யும் சலவாத்தை? யாராவது சொல்லுங்க. சலவாத்தை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. சலவாத்தை நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். புரிஞ்சதா? சலவாத் என்னன்னு தெரியாது, அல்லாஹ் தரப்போறான். அது தந்தத நீங்க பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். சும்மா சாதாரண விஷயம் இல்லை. சலாத்து பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். 2ல 238 எடுங்க தம்பி. எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லு. ஒரு ஆயத்தை கிளியரா முழுமையா தெரிஞ்சிருக்கு. சும்மா படிச்சுட்டு போறது என்னன்னு பார்க்கணும். 2வது சூறாவுல 238 எடுங்க. 2வது சூறாவுல 238 எடுங்க. படிங்கப்பா. சலாத்தை நடுநிலையில் நிறுத்த வேண்டும். சலவாத்தை பேணிக் கொள்ளவும். அல்லாஹ்வின் முன்னிலையில் உள் அச்சப்பாட்டுடன் நில்லுங்கள். அரபு என்ன போட்டிருக்கிறதுல? அரபி படிங்க. ஹாஃபிஸு அலஸ் ஸலவாத்தி. கொஞ்சம் அதுக்கு அப்புறம் பார்த்துக்கோம். ஹாஃபிஸூன அலஸ் ஸலவாத்தி எல்லாம் எழுதிருங்கப்பா. 2:238 அல்லாஹ் சொல்வதை கேளுங்க. ஹாஃபிஸூன அலஸ் ஸலவாத்தி, ஸலவாத்தை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்னைக்குதான் நீங்க எல்லாம் படிக்கிறீங்க. இது என்னன்னா, இது ஸலவாத்தை என்னன்றே தெரியாது. நான் ஸலவாத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறான். இந்த கொடுத்த ஸலவாத்தை நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றான். யாருக்கு இந்த ஸலவாத்து விஷயம் என்னவென்று யார் அறிந்து கொள்வார்கள் என்றால் முத்தகீன்கள் மட்டும்தான் இதனை அறிந்து கொள்வார்கள், பேணி பாதுகாத்து கொள்வார்கள், அதன்படி சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த பூமியில். நான் சொன்ன அப்படி எழுதிருங்க. ஸலவாத் என்னவென்று தெரியாது. நான் கொடுத்த அவன் கொடுப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறேன். அல்லாஹ் தருவான். அதை நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை நாம் பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். எப்ப அடைவது? முத்தகீனாக ஆன பின்னர் தான் அதனை அடைய முடியும். அந்த விஷயத்தை அறிந்து கொள்ள முடியும். அது முழு விளக்கத்தையும் ஞானத்தையும் நீங்க அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது தெரியும் இது எப்படி பாதுகாப்பது என்று. அப்பொழுது உங்களுக்கு தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என்னப்பா சொல்றீங்க? பார்த்துக்கிறீங்க. இந்த குர்ஆன் ஓதுறோம், ஓதி விஷயத்தை அப்படியே பாக்குறீங்க. எந்த பொய்யும் மற்ற சரக்கெல்லாம் உள்ள சேர்க்கல. இருந்த ஆயத்தையே உங்களுக்கு படிச்சு காட்டுறோம். புதுசா எதையும் கலந்துடல. எது உண்மை எல்லா விஷயத்தையும் உள்ள கலக்கல. போட்டது அப்படியும் படிச்சு காட்டுறேன்.
அந்த சலவாத்தம் என்னன்னு இப்ப இதுல 238 அல்லாஹ் சொல்ற, பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் முத்தகீனாக இருந்தால் நிச்சயமா குர்ஆன் முழுமையும் ஒழுங்காக தெரியும். எந்த குறையும் இல்லாமல், எந்த சந்தேகம் இல்லாமல், எந்த தவறும் இல்லாமல் அழகான முறையில் இந்த குர்ஆன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். குர்ஆன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் இஸ்லாத்தில் முற்று நுழைந்து அதன்படி நடந்து கொண்டிருப்போம் என்று அர்த்தம். முக்கியமானது 2ல 155, 156, 157. 157 ஒரு விஷயத்துக்கு செலவாத்துக்கு எழுதி 238 எழுதிக்கிறங்க. அதே 2வது சூரா. இப்ப என்ன செய்ய போறீங்க? இப்ப எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. நமக்கு இன்று வரை எந்த ஆயத்தையும் நான் செய்தது கிடையாது, எந்த ஆயத்தையும் நான் உண்மைப்படுத்தியதும் கிடையாது. காரணம், நான் ஈமான் கொள்ளல, அதுக்கு பின்னால் அடுத்த டிகிரி தக்வாவை அடையல. இப்படி வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வெறும் ஓதி கொண்டிருப்பதினால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. உண்மையான விஷயத்தை எடுக்க வேண்டும். அதற்கு நாம் தயாராக வேண்டும். எப்படி தயாராக வேண்டும் என்றால் 2:156 பிரகாரம் நான் இறங்கிட்டேன். யாரெல்லாம் உனக்காக நான் இறங்கிட்டேன், என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டேன், நான் உனக்காக தான் வாழ்றேன், எனக்கு சொல்லிக் கொடு, என் நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று என்று நீங்கள் இப்பொழுது இதே பிரார்த்தனையுடன் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இனியும் நீங்கள் தாமதம் லேட் பண்ணக்கூடாது. என்ன செய்ய போறீங்க? இப்ப சலவாத் என்ற வார்த்தை ஒரு 4-5 இடத்துல வருது. இதை எழுதிக்கிறங்க. 2:157 சலவாத்து ஹெட்டிங் போட்டுக்குமா நோட் புக்ல. சலவாத்து இந்த 2ல 157, 2ல 238, அப்புறம் 22ல 40, 22ல 40 சலவாத்துன்னு வார்த்தை வருது. இந்த சலவாத் என்ற வார்த்தையெல்லாம் எழுதிக்கிறோங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இடத்த நினைக்கிறேன், வந்தா சொல்றேன், எழுதி வச்சுக்கிறேன். பாஸ் இருக்குதா? அது 3 தான், 3 4 இடத்துல சலவாத்து இருந்தா எழுதிக்கிறேங்க. அப்போ சலவாத்து அல்லாஹ்விடமிருந்து பெறக்கூடிய விஷயம். அது கிடைத்த பிறகு அதை பேணி காப்பது உங்களுடைய பொறுப்பு. பேணி காக்கணும். அந்த விஷயத்தை அல்லாஹ் கத்து தந்தாதான் நீங்க பேணி காப்பீங்க, இல்லாட்டி பேணி காக்க முடியாது. ஹாஃபிஸூன அல ஸலவாத் எல்லாம் எழுதிட்டீங்கல்ல? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எல்லாம் தெளிவா சொல்லிட்டேன். எதுக்கு கஷ்டம் இல்லாம உங்க சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நீங்க தான் படிக்க உங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முயற்சியை வெளிப்படுத்தணும், முழுமை இறங்கணும். உங்க விஷயம் படிச்சாச்சு, இனி பிரயோஜனம் கிடையாது. 2ல 1 பார்த்துடணும். குர்ஆன் நடந்து சொர்க்கம் போக போறோமா, அல்லது விட்டுட்டு அல்லாஹ் சொல்லி எப்படி தண்டனை அடைய போறோமா? நம்ம அவரை கையில அல்லாஹ் படைச்சிட்டான். நான் இப்பொழுது எதை செய்வது என்று நீங்க தான் முடிவு செய்யணும். இப்போ அடுத்த 158. இந்த 158 இப்ப படிங்க. எல்லாம் எழுதிட்டீங்கல்ல? சலவாத்து ஃபுல் எழுதிட்டீங்கல்ல? அடுத்த படிங்க. நிச்சயமாக சஃபா மர்வா அல்லாஹ்வின் அடையாளங்களில் நின்றும் உள்ளன. எனவே எவர் அவ்வீட்டை ஹஜ் அல்லது அவித்தமரா செய்கிறார்களோ அவர்கள் அவ்விரு சுற்றி வருதல் குற்றமல்ல. இன்னும் எவனொருவன் உபரியாக நற்கருமங்கள் செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்றி அறிதல் காண்பிப்பவனாகவும் நன்கறிந்தோனாகவும் இருக்கின்றான். இந்த ஆயத்துல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க மட்டும் இல்ல, இந்த உலகமே என்ன புரியாது. ரசூல் காலத்துல இறங்குனுச்சு. ரசூல் இந்த புத்தகத்தை உங்களுக்கு ஓதி காட்டினார், இந்த ஓதி காட்டினார்.
அன்னையிலேருந்து இன்னைக்கு வரை எந்த ஒரு மனிதனுக்கு இது என்னன்னே தெரியாது. இது என்னன்னு குரானே தெரியாது வச்சுக்கிறோங்க. இது இல்லை, என்னன்னே தெரியாது. என்ன எதை புரிஞ்சுக்கிட்டீங்க? யார் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம். சஃபா மர்வா, நிச்சயமா சஃபா மர்வா அல்லாவின் அடையாளங்களில் உள்ளது ஆகும். அல்லாஹ்வுக்கு உருவம் கிடையாது, ஆனா பார்க்கவும் முடியாது. எதுவுமே தெரியாத விஷயம் அல்லாஹ். இவனுக்கு, இந்த அல்லாஹ்வுக்கு 2 அடையாளங்கள் இருக்கின்றன. சஃபா என்று சொல்லுகின்றான், அது என்னன்னு தெரியாது. மர்வா என்று சொல்லுகிறான், அதுவும் தெரியாது. யாருக்கும், எந்த மனுஷனுக்கும் தெரியாது பாருது. இது அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளது ஆகும். அப்ப யாருக்கு தெரியும் சஃபா மர்வான்னா என்னன்னு தெரியும்? அடையாளம்னா உண்மையான அர்த்தம் என்ன? அடையாளம் என்றால் உண்மையான அர்த்தம் என்ன? அல்லாஹ் சொல்லிட்டான், ஃபுல் ஆஃப் ஜிக்ர். இந்த குரான் முழுமையும் ஜிக்ர் ஆகும். இந்த ஜிக்ரை நீங்க உபயோகப்படுத்தினால்தான் இதனுடைய ஞான விளக்கம் தெரியும். என்னைக்கு ஒருவன் ஞான விளக்கத்தை அடைந்து கொண்டானோ அவனுக்கு தெரியும் சஃபா மர்வா என்றால் என்ன, அல்லாஹ்வின் அடையாளங்கள் என்றால் என்ன. இது அனைத்திற்கும் அவனுக்கு தான் விடை தெரியும், விளக்கம் தெரியும். இப்போ ஏற்கனவே நான் பார்த்தாச்சு, ஹுதல்லில் முத்தகீன், தக்குவா உடையவர்களுக்கு இந்த புத்தகம் வழிகாட்டின்னு 2:2 பார்த்து விட்டீர்கள். இப்ப 2:158 உங்களுக்கு புரிய வேண்டும் என்றால், அது மட்டுமல்ல, இந்த குரானே புரிய வேண்டும் என்றால் நீங்க செய்யக்கூடிய காரியம் தக்குவாவை அடைய வேண்டும். பயபக்தின்னு சொல்றீங்கன்னா அந்த பயபக்தி முத்தகீனாக ஆக வேண்டும். இது இருந்தால்தான் இந்த 158 சாராம்சம் முழுவையும் புரியும். அது என்னவென்றே நீங்க ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த ஆயத்தே ஒன்றும் புரியாது. அல் ஹஜ்ஜின் வருது, பைத்தில் ஹஜ்ஜின் வருது, வீட்டின் ஹஜ்ஜின் வருது, தமரன்னு வார்த்தை வருது. எதுவுமே புரியாது தம்பி. சொல்லிட்டேன், புரியாது. நீங்க நாம் தக்குவாவை அடைந்தால்தான் அந்த உடைய ஆயத்தின் முழு விவரம் என்னவென்று தெரியும். அது தெரியாமல் அது ஓதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களா தப்பர்த்தம் போட வேண்டாம். மற்றவர்கள் எழுதியிருப்பார்கள், தவறாக எழுதியிருப்பார்கள், அதை நீங்க ஒரு காலம் நம்பி விடாது, புறக்கணித்து விடுங்க. இது அல்லாஹ் உங்களுக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயம். இந்த குரானை முழுவதும் அல்லாஹ் தான் உங்களுக்கு கற்றுத்தருவானே தவிர எந்த மனிதனுக்கு கற்றுத்தர முடியாது, சொல்லியும் தர முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி ஒன்று சொல்லிட்டா. இந்த 158 இப்போ உட்கார்ந்து 10 பேருக்கு 10 விதமான வழிகள் அல்லாஹ் சொல்லி தருவான். 1000 பேர் இருந்தால் 1000 வழி சொல்லி தருவான். இது விளக்கம் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு கலிமா தையிபுக்கும் விளக்கம் வந்து கொண்டே இருக்கும், முடிவுறாத விளக்கம் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட குரான் இது. ஆக இதை படிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாதீங்க, நீங்க குழம்பிடாதீங்க. இப்படி போட்டுருங்க, இப்படிதான் போடுவான்ல, நீ அல்லாட்ட கேட்டுக்க, கொடுத்தவன்ட்ட கேட்டுக்க. எவன் கொடுத்தானோ இந்த குரானை அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு உண்மைப்படுத்து. 39, 33 பிரகாரம் உண்மைப்படுத்து. அது உண்மைப்படுத்தாது. அழகான வசனங்கள் சொல்லிட்டான், அந்த அழகான வசனத்தை உண்மைப்படுத்து. உனக்கு தெளிவாக்கு, எல்லாம் எளிதாக்கி வைப்பேன்னு சொல்றான். இந்த மாதிரி தான் குரான் போதும். ஆகவே இப்ப படிச்சிட்டீங்கல்ல, அர்த்தம் நான் சொல்ல முடியாது. உருவமோ அடையாளமோ பார்க்க முடியாத இறைவனுக்கு அவனே ஒன்றும் தெரிஞ்சுக்கல. அல்லாவை என்னவென்று எதுவும் புரிஞ்சு கொள்ளவில்லை, எதுவும் தெரியவில்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு 2 அடையாளங்கள் உள்ளதுன்னு சொல்றான். எந்த அடையாளத்தை நீ கண்டுபிடிப்பீங்க? அவனே என்னன்னு தெரியாது. அப்போ நம்ம அனாவசியமா தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி பேசவும் கூடாது, தவறாகவும் மக்களை வழிகெடுக்கவும் கூடாது. இது அல்லாஹ் வந்த வார்த்தைகள், அல்லாஹ் வந்த உண்மையான ஞானம் நிறைந்த வாழ்க்கை, ஜிக்ர் நிறைந்த வார்த்தை. இதை நாம் தவறாக நமக்கு தெரிந்த பிரகாரம் எல்லாம் தெரியும் என்று பேசவும் கூடாது, மக்களை வழியெடுக்கவும் கூடாது. அவன் என்ன எழுதுவன்னு கேட்டால், இது 2:158 மட்டும் இல்லை, இந்த குரானே அல்லாஹ் சொல்லி தருவான்.
முத்தக்கீன்கள் மட்டும்தான் அந்த குரான் வழிகாட்டி. நாம் தவறாக எதை மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாது என்றுதான் குரானை எழுதுபவர்கள் எழுத வேண்டும் தவிர மற்றபடி எந்த விதமான அர்த்தமோ வியாக்கியானமோ விளக்கமோ எழுதக்கூடாது. இப்ப 158 படிச்சிட்டீங்கப்பா, யாருக்கும் புரியல, எனக்கும் புரியல, அல்லாஹ்வை தவிர யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இப்ப 159 படிங்க. இப்போ அடையாளங்களுக்கு ஒரு 4 ஆயத்து காட்டிடுறோம்ப்பா, அது சொல்லிடுறேன். 22வது சூறாவில் ஹஜ் 22ல 36 அதுல அடையாளம் சொல்றான். அந்த அடையாளத்தை எழுதிக்கிறேங்க. அல்லாஹ்வுக்கு அடையாளங்களை சொல்லிட்டு இருக்காண்டவன் இதுதான் புரிஞ்சுக்கணும். இது குருவே இல்லாதவனுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை பிடிச்சிக்கதான் ஆணவம் கண்டுபிடிப்பாங்க அர்த்தம். எது தக்குவா வழிகள் இந்த பாக்கியத்தை அடைவாங்க. இந்த அடையாளத்தை வச்சுக்கிட்டு எனக்கு கண்டுபிடிக்குன்னு சொல்றான் ஆண்டவன். அது சாராம்சம் என்ன, அந்த ஆயத்துக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, எனக்கு அடையாளம் இருக்கு, இந்த அடையாளத்தை பார்த்துக்கிட்டு நீ என்னை கண்டுபிடிச்சிரு. அந்த அடையாளம் யாருக்கு தெரியும் என்று கேட்டால் தக்குவா அவர்கள் தெரியும். சுத்தி 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 தக்குவா நிற்குது. படிங்க 22ல 36 படிங்கப்பா, எல்லாம் எழுதிருங்க, எல்லாம் எழுதிருங்க. இன்னும் ஒட்டகங்கள் அவற்றை உங்களுக்காக அல்லாவின் அடையாளங்களிலிருந்தும் நாம் ஆக்கி இருக்கிறோம். ஒட்டகங்களை அல்லாஹ்வின் அடையாளங்களில் ஆக்கியிருக்கிறோம். என்று சொல்லியாச்சு. அடையாளம் சஃபா மருவான்னு சொல்லியாச்சு, யாருக்கும் தெரியாது. இப்போ தெரிஞ்ச விஷயம், கண்ணால பார்க்கக்கூடிய விஷயம், ஒட்டகம் ஒன்று இருக்குது. அந்த ஒட்டகத்தை அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவை யாகும் என்று சொல்றோம். படிக்குமா. உங்களுக்கு அவற்றில் மிக்க நன்மை உள்ளது. எனவே அவை உரிய முறையில் நிற்கும் போது அவற்றின் மீது அல்லாவின் பெயரை ஜிகிர் செய்து பிறகு அவை தங்கள் பக்கங்களின் மீது சாய்த்து கீழே விழுந்து உயிர் நீத்த பின் அவற்றிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள். திருப்தியாய் இருப்போருக்கும் இறப்போருக்கும் உண்ண கொடுங்கள். இவ்விதமாகவே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட் அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இவ்வாறு அல்லாஹ் பிராணிகளையும் ஒட்டகங்களையும் உங்களுக்கு தந்திருக்கிறான். அது எந்த முறைப்படி நீங்கள் அறுத்து மக்களுக்கு கொடுக்க வேண்டுமோ கொடுங்க. அதற்கு முன்னால் நீங்கள் தக்குவா உடையவர்களாக இருந்தால்தான் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். இது தக்குவா இல்லாத செயல்களை தான் இப்பொழுது இருக்கும் மனிதர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செயல் வீணான செயல்கள். எந்த செயலை செய்தாலும் அவர்களுக்கும் குர்ஆனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அவர்களுக்கும் நபி தூதர் முஹம்மது அவர்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவர்களுக்கும் இந்த அல்லாஹ்வுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. தன் போக்குல ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் உலகத்தை போயிட்டு இருக்குது. சரி, விட்டுருங்க, மறந்துருங்க. இப்போ வேற 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 ஒன்று அடையாளம் இருக்குது. வேற படிச்சுக்கிறீங்களா நீங்க? சரி, நீங்க படிச்சுட்டே வாங்க. வேற இருந்ததுன்னா சேர்த்துக்கு அடையாளம் சேர்த்து. இப்ப 158 பக்கத்துல இந்த 22, 36 எழுதிக்கிறங்க. ஒட்டகம் அடையாளங்கள் உள்ளதாகும். என்னமா நம்பர் என்ன? 7:26. சரி, கொஞ்சம் பாருங்கம்மா, எல்லாம் பாருங்க. 3ல 26 சொல்றாங்க, அதுல பாருங்க. 3ல 26 என்னன்னு பாருங்க. 7ல 26 காக்கா. சரி பாத்து, அவங்க சொன்னது 3 சொல்றாங்க. 7ல இருக்குது. இருந்தா படிங்க, தப்புதான் படிக்கணும், கண்டுபிடிச்சு பேசணும். இப்ப சொல்லுங்க, எதுல இருக்குமா படிங்க. ஆதாமுடைய மக்களே, மெய்யாகவே நாம் உங்களுக்கு
உங்களுடைய மானத்தை மறைக்கவும் உங்களுக்கு அலங்காரமாகவும் ஆடையை அளித்துள்ளோம். ஆயினும் தக்வா எனும் ஆடையே மேலானது. இது அல்லாஹ்வுடைய அடையாளங்களில் உள்ளதாகும். அதுல ஏதாவது ஷாயிரில்லாஹ் என்று அரபி அர்த்தம் வருது? அதுல என்ன காக்கா? ஷாயிர் என்று அரபி வார்த்தை வருது. அடையாளங்களுக்கு அரபி அர்த்தம் போட்டிருக்குது. வரல இல்ல? ஷாயிரின் இல்ல காக்கா, சவ்வா ஆத்திக்கும் இருக்கு காக்கா. அப்போ அடையாளங்களில் உள்ளதாகும் என்ற வார்த்தை வந்ததுன்னா அதை குறிச்சுக்கோங்க. சரியா? சரியா, அதை குறிச்சுக்கிறோங்க. ஆக ஒவ்வொரு வார்த்தைக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விளக்கங்களும் அர்த்தம் வந்து கொண்டே இருக்கும். நீங்க ஓதுற முறையில அல்லாஹ் அவங்க சொல்லித்தர முறையில தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கை, இஸ்லாமிய வாழ்க்கை பயணிக்க வேண்டுமே தவிர இந்த சொல்லிட்டான் அதை சொல்லிட்டான் சொல்லி போயிடக்கூடாது. முழுமையா அல்லாஹ் இறக்கிய ஆயத்தை ஒழுங்கா படிச்சுக்கிடுவோம். அவன் இறக்குன அரபி இறக்கிறான், அந்த அரபி மொழியில என்ன போட்டிருக்கு, இந்த வார்த்தை இருக்குதான் செக் பண்ணிக்கிறங்க. இவங்க தமிழாக்கம் பண்ணது சரியான பார்க்குறது, தப்பா அதை விட்டுருங்க. நீங்க அல்லா அடைக்கலுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லா பக்கம் தெரிஞ்சுங்க, எந்த கஷ்டப்படாதீங்க. சரி, படிங்க. 22ல 32 படிங்க. 22ல 32, 22ல 32 படிங்க. இதுதான் இன்னும் எவர் அல்லாவின் சின்னங்களை மேன்மைப்படுத்துகிறாரோ நிச்சயமாக அது உள்ளச்சத்தால் ஆகும். அல்ல, உள்ளச்சத்து என்ன போட்டு அரபி அர்த்த தக்வா இருக்கு காக்கா. மின் தக்வல் குலூப். பாத்துக்கிறங்க, அல்லாவின் சின்னங்கள் எதுக்கு ஏறக்கு அடையாளங்கள் தான். ஒரு சின்னம், இந்த சின்னத்தை வைத்துக் கொண்டு இந்த ஆளை குறிக்கும், இந்த இடத்தை குறிக்கும். ஆகவே அல்லாவின் சின்னங்களை யார் ஆனர் மேன்மை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, எதனால் என்றால் தக்குவா என்ற பாக்கியத்தை அடைந்தவர்கள் மட்டும்தான் அல்லாவின் சின்னங்களை மேன்மைப்படுத்துவார்கள், கண்ணியப்படுத்துவார்கள். அல்லாவின் சின்னங்கள் எதுப்பா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இது அடையாளம் மாதிரி அடுத்த விஷயம். இதை குறிச்சுக்கிறங்க. 258 பக்கத்துல இந்த அல்லாஹ்வின் சின்னங்களை குறிச்சுக்கிறோங்க. இந்த நம்பர் குறிச்சுக்கிறோங்க. பாருங்க எப்படி குரான் போதும், எப்படி ஓதுன்னு பார்த்துக்கிறோங்க. என்ன விஷயங்கள்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் தான் நீங்க ஓதவே ஆரம்பிக்கணும். இவ்வளவு புது விஷயங்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கு, அனைவருக்கும் புதிதாக இருக்கும். எப்படி எந்த விஷயத்தை எதோட சேர்த்து படிக்கணும், சின்னங்கள் என்றால் என்ன, அடையாளங்கள் என்றால் என்ன, அவ்வளோ முடிஞ்சு போச்சுக்காத. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஒன்று திரட்டி மெதுவாக பார்த்து ஓதிட்டு வாங்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? எல்லாத்தையுமே விட்டுறாங்க, தம்பி ஒழுங்கு எழுதிட்டு வாங்க, படிச்சுட்டு வாங்க. அவங்க ஒரு ஆளு 3:36 சொன்னாரு, அது என்ன சரியா தவறா என்னன்னு தெரியல எனக்கு. 3:36 அப்படியா? சரி சரி சரி, சாரி சாரி, சரிம்மா, சாரி. நீங்க சொன்ன எழுதிக்கிறீங்கம்மா, எல்லாம் எழுதிக்கிறீங்க, பரவாயில்ல. இப்ப 2ல 159க்கு வாங்க. 2வது சூறால 159க்கு வாங்க. சஃபா மருகுன்றது அல்லாஹ்வுடைய அடையாளங்கள்ல ஒண்ணுன்னு சொன்னீங்க. அது அன்பும் அருளும், அதுதான் அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் ஒண்ணு அப்படின்றது எனக்கு தெரியுது சார். அன்பு அருள் அர்-ரஹ்மான் ரஹீம் தனியா சொல்லிட்டானே. ஆமா, அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்று, அடையாளங்களில் ஒன்றுன்றது ரெண்டுமே ஒரே மாதிரி வருது இல்லையா சார்? அப்போ அன்பும் அருளும்ன்றது அவனுடைய அடையாளங்களில் ஒன்றா வருமா சார்? வரும் இல்லையா சார்?
அடையாளங்களில் உள்ளது ஆகும். அன்பும் அருளும் உங்களுக்கு தெரியும். அன்புண்டா என்னன்னு தெரியும், அருள்ண்டா என்னன்னு தெரியும். அது அரபில ரஹ்மான் ரஹீம், அதுக்கு தமிழ்ல போட்டீங்க. வழக்கமா பேசக்கூடிய அன்பு அருள் தமிழ்ல பேசுற மாதிரி அரபில ரஹ்மான் ரஹீம் போட்டாச்சு. இதுல ஆன்ம அடையாளங்கள்னு தனியா சொல்றோம். இதுல என்னுடைய திருநாமங்கள் சொல்லல, சரியாமா? இதுல திருநாமங்கள் சொல்றான்னா அடையாளம் சொல்றான்னா ஆமா, அடையாளம்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு அடையாளம் தெரியாத விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. இது தெரிஞ்ச விஷயம் போச்சு. ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டான், தன்னை போய் சொல்லிட்டான், நான் உங்கள் மீது அளவற்ற அருளால் நிகழ்ச்சி அன்புனை அறிக்கின்றேன்னு சொல்லிட்டான். தன்னுடைய மகத்தான விஷயத்தை காட்டி சொல்லிட்டான். இதுல சொல்றான், நீ என்னைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு சொல்றான். அவனை அல்லாண்டா என்ன அர்த்தம் தெரியாது, அவன் உருவம் கிடையாது, பார்க்க முடியாதுன்னு தெளிவா சொல்லிட்டான். இப்போ என்னைய கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் இருக்குது, சஃபா மர்வா. நம்மளுக்கு சஃபான புதிய வார்த்தையில அன்பு அருளும் தெரியும். எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தை, எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா மொழியிலும் இருக்குது அன்பு அருள். அது அரபில அன்பு அருள் போன்ற இருக்குது, ரஹ்மான் ரஹீம் இருக்குது. இப்போ இதுல என்ன விஷயம் கேட்டா, அடையாளங்கள். இந்த அடையாளம் எதுக்கு கொடுக்குறான்னு கேட்டா, ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்க போறீங்க, இடம் தெரியாம சுத்துறீங்க, அப்ப எதுக்கு பக்கத்துல இருக்குது, ஒரு அடையாளத்தை சொல்லுப்ப நீங்களே கேட்குறீங்க. அப்ப அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த இடத்த கண்டுபிடிக்க போறீங்க. அதே மாதிரி இந்த அடையாளத்தை வைத்து கொண்டுதான் நீங்க அல்லாவை அணுக போகின்றீர்கள், நெருங்க போகின்றீர்கள். இப்ப சொல்றது புரியுதா புரியலையா? புரியுது சார். இப்போ எப்படி இப்போ அல்லாஹ் சொல்றான், என்னை அடைவதற்குள்ள வழியை தேடிக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டாண்டவன். நீங்க கேட்டதுனால இப்ப அழகான முறையில அடுத்த விஷயம் வெளிவது பாருங்க. 5:35 படிங்கம்மா. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. அடையாளம்னா என்ன, திருநாம் அஸ்மால் ஹுஸ்னாண்டா என்ன என்பதை இப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. 5:35 நீங்களே படிங்கம்மா. படிங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நல்லா போய் ஒவ்வொரு வார்த்தையா கொஞ்சம் இருங்கம்மா, கொஞ்சம் இருங்க. ஒவ்வொரு வார்த்தையா பாருங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். முதல்ல என்ன சொல்றான்? இப்போ நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை தக்வா. இப்போ யார கூப்பிடுறான்? முத்தகீன் கூப்பிடுறான். முத்தகீன் மட்டும் இல்ல, முத்தகீனாக ஆகிக் கொள்ளுங்கள் சொல்றானா, முத்தகீன் கூப்பிடுறானா? முத்தகீன்களாக ஆகிக் கொள்ளுங்கள். அப்ப அதுக்கு முன்ன என்ன சொல்றான்? மூமின்களே, நம்பிக்கை கொண்டவர்களே. இதான் இப்ப ஓது முக்கியம். எந்த வார்த்தை எப்படி போட்டிருக்கு ஆரம்பத்திலே சொல்ல, வார்த்தை கவனிங்க. ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு கூப்பிடுறான். நீங்க சீக்கிரம் தக்குவாவை அடையுங்கள். இப்ப புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா? நசீர் மத்தவங்க எல்லாத்துக்கும், அப்துல் கரீம் எல்லாம் புரியுதுல? சரி, இப்ப புரிஞ்சுதா? சரி, இப்ப நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. ஈமான் கொள்ள வேண்டும். ஆரம்பத்துல சொன்ன ஈமான் கொண்ட பிறகுதான் தக்குவாவை அடைய முடியும். ஈமான் கொண்டவரை அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்குவா உடையவர்களாக ஆகுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் புரிஞ்சுட்டீங்கல்ல? தப்பு இல்ல? தெளிவா புரிஞ்சிச்சுல? இப்ப அடுத்த வழியை படிங்க. அவன் பால் நெருங்குவதற்குரிய வழியை தேடிக் கொள்ளுங்கள். இப்ப தேட சொல்றான்ப்பா. அவனுக்கு உருவம் கிடையாதுப்பா, அவனை பார்க்க முடியாதுப்பா. இப்படிப்பட்ட இந்த அல்லாஹ் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுப்பா. இப்படி 3 விஷயம் அடங்கிய அல்லாஹ்வை அவன் நெருங்குவதற்குள்ள வழியை தேடிக்கொள்ளுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவன் நெருங்குவதற்கு வழியை தேடிக்கொள்ளுங்கள் என்ற என்ன அர்த்தமா? யாராவது சொல்லுங்க. எல்லாத்தையும் கேட்கறேன், யாராவது சொல்லுங்க. கண்டுபிடியுங்கள். கண்டுபிடியுங்கள்.
அதன் மூலம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உண்மை விஷயம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அதன் மூலமாக என்ன புரிஞ்சு தேடிக்கொள்ளுங்கள், கண்டுபிடியுங்கள். இதன் மூலமாக என்ன விஷயத்தை, உண்மை விஷயத்தை என்ன புரிந்து கொண்டீர்கள்? எல்லோரும் கேட்கிறார். எல்லாம் இப்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கஷ்டம் இப்பதான் ஓதணும். இதன் மூலமாக என்ன தெரிந்து கொண்டோம்? நாம் அல்லாஹ்வை பற்றி ஆதாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். என்ன தம்பி சொன்னீங்க? இறைவனுடைய ஆதாரத்தை பெற்றுக்கொள்வதா சார்? அப்போ இதன் மூலம் என்ன தெரியும் கேட்டா, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்னு ஒரு உண்மை தெரியுதா இல்லை? இதுல இருந்து நல்ல சும்மா ஆமா சொல்றாங்க. நல்ல எல்லாரும் கேட்கிறேன். முக்கியமான கேள்வி நான் கேட்கறது, முக்கியமான கேள்வி. இதன் மூலமாக அல்லாஹ் என்கின்ற இறைவன் இருக்கின்றான் என்ற உண்மை இருக்கின்றதா இல்லையா தேடிக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின் மூலமாக கஷ்டமா இருக்குது. புரியல. நான் சொன்ன புரியல உங்களுக்கு? திருப்பி சொல்றேன், கேட்டுக்கங்க. நீங்க பதில் சொல்ல வேண்டாம், நான் திருப்பி சொல்றேன், கேட்டுங்க. என்னை தேடிக்கொள்ளுங்கள் ஒருத்தர் சொல்லிட்டான்டா, அவன் இருக்கிறான் இல்லையா? சிம்பிளா கேக்குறேன். இருக்கேன். அதான் கேக்குறேன். ஒன்றும் கஷ்டமே இல்லைம்மா, கொஞ்சம் கஷ்டமே இல்லை. நீங்க என்ன கேட்கிற கேள்விய புரிஞ்சுக்கிட்டா போதும், அல்லாஹ் சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப நான் அது இருக்கிறேன், எனக்கு உருவம் கிடையாது, இனி பார்க்க முடியாது, அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. என்னை தேடிக்கொள்ளுங்கள், வழியை தேடிக்கொள்ளுங்கள் சொன்னா இருக்கிறேன், நீ கண்டுபிடிச்சிடலாம் என்ற உண்மை ஞான வார்த்தை இதன் மூலமாக தெரிந்து கொண்டீர்கள். சரிதானே? இப்போ கஷ்டம் இப்ப கஷ்டம் கிடையாது உங்களுக்கு. அப்போ நான் இருக்கிறேன், கண்டுபிடிச்சிருங்க, கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். நான் இருக்கிறேன், கண்டுபிடிங்கன்னு சொல்றோம். பார்த்து அவங்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயத்த, இந்த திருநாமத்தை சேர்ந்துன்னு சொன்னாங்க. சஃபா மரம், அது மூலம் எவ்வளவு விஷயம் வெளிவருது பாருங்க. அவங்க கேட்டு ஒன்று சொன்னாங்க, அது சொன்னதுக்கு அது திருநாமம் வேற, அடையாளம் வேறன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 5:35 கொண்டு வந்து பாருங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் சொன்னாங்க, எப்படி விஷயம் வருதுன்னு பாருங்க, குரான் எப்படி ஓதுன்னு பார்த்துக்கோங்க. இப்ப இதன் மூலமா நான் இருக்கிறேன் கண்டுபிடிச்சு தேடிக்கொள்ளுங்க. இருக்கிறேன், இருக்குது, வழி இருக்கு, வழிதான் தேட சொல்றான். இப்போ வழி இருக்குன்னு சொல்றான், வழி இருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சா உருவம் இருக்குன்னு தப்பா நீங்க தப்பா அர்த்தம் பண்ற. உருவம் இருக்குது கண்டுபிடிச்சான்னு நினைச்சிடாதீங்க. நான் இருக்கின்றேன், என்னை அடைவதற்குள் நெருங்கு வழி தேடிக்கொள்ளுங்கள். இப்ப இந்த 5:35 பெரிய விஷயமா போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியாத விஷயங்களே இப்போ நிறைய விஷயம் சொன்னேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்ப இருக்கிறான் என்ற உண்மை யார் அறிந்து கொள்வார்கள் என்றால் மேல போங்க. ஈமான் கொண்டவர்களே, பயபக்தியுடைய தக்குவாவுடையவர்களா ஆகிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொள்ளுங்கள், என்ன வழியை கண்டுபிடிச்சிடலான்னு அர்த்தம் தெரியுதா இல்லையா? இப்போ யாருக்காவது சந்தேகம் இருந்தா ஒன்னே சொல்லுங்கப்பா, திருத்திக்கிட்டே நல்லது. பேசும்போது அரைகுறையா விட்டுட்டீங்கன்னா தொந்தரவு போயிடும். எனக்கு விஷயம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறேங்க. ஒரு ஆயத்தை பேசினாலும் ஒழுங்கு முழுமையா புரிஞ்சுக்கிறேங்க. இப்ப அவங்க பேச ஆரம்பிச்சதுனால ஒவ்வொரு நல்ல விஷயம் வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. இப்போ விருப்ப விஷயம் வந்துருச்சு. இப்போ எல்லாத்துக்குமே தெளிவா போச்சு. நான் இருக்கிறேன், ஆண்டவன் இப்போ உண்மைப்படுத்திட்டான். கண்டுபிடி வழியை தேட சொல்றான். என்னை தேடி அலைங்க சொல்ல, இதுக்கு எனக்கு வழி ஒன்று இருக்கு. என்னை அறியறதுக்கும் புரிவதற்கும் என்னை அறிந்து கொள்வதற்கும் நெருங்குவதற்கும் வழி இருக்கின்ற குரான் போட்டிருக்கிறேன். அந்த வழியை தான் தேட சொல்றான். வழியை தேடிக்கொள்ளுங்கள், என்னை பிடிச்சிடலாம். இப்ப எல்லாம் தெளிவாச்சுலப்ப, அடுத்து ஆரம்பிக்கலாமா? படிங்கம்மா. வழியை தேடிக்கொள்ள முடிச்சு அந்த ஆயத்தை முடிச்சிருங்க. ம் 5:35 படிச்சு முடிச்சிருங்க. அவன் பால் நெருங்குவதற்குரிய வழியை தேடிக்கொள்ளுங்கள், அவனுடைய பாதையில் போர் புரியுங்கள், அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறலாம். இவ்வளவு வேலை இருக்கு. அவன் பாதையில் போர் புரியுங்கள், அந்த போர்ல நீங்கள் வெட்டவும் படலாம், ஜெயிக்கவும் செய்யலாம், கொல்லவும் படலாம்.
அவன் பாதையில் போர் புரியுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான் 5:35. இப்போ அடையாளங்களை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன், திருநாமத்தை பத்தியும் சொல்லிட்டேன், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடன் தன்னை பத்தி ரஹ்மான் ரஹீம் சொல்லிட்டான். இதுல சஃபா மருவா, சஃபாக்கு அர்த்தம் தெரியாது, மருவாக்கு அர்த்தம் தெரியாது. ரஹ்மானுக்கு அர்த்தம் தெரியும், ரஹீமுக்கு அர்த்தம் தெரியும். இதையும் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். இப்போ அல்லாவை அடைவதற்கு ஓர் வழியை சொல்றேன், அதையும் நீங்க எழுதிக்கிறீங்க. 73ல 19 எடுங்க, 73ல் 19 எடுங்க. 19 அல்லாவை நெருங்குவதற்குள்ள வழியை தேடிக் கொள்ளுங்கள் சொல்றான்ல அல்லாஹ். அது ஒரு வழியை குரான்ல சொல்றான். என்ன வழி பாருங்க, 73ல 19. நிச்சயமாக இது திக்ர் ஆகும். நிச்சயமாக இது புரிஞ்சு புது விஷயம், அது எல்லாம் புதுசா வந்துட்டு இருக்கு. நிச்சயமாக இது ஜிக்ர் ஆகும். எப்படி சஃபா மருவாக்கு அர்த்தம் தெரியாதோ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, வார்த்தைக்கு ஜிக்ர், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. நிச்சயமா ஜிக்ர் ஆகும். அடுத்தது, ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனிடம் செல்லும் வழியை எடுத்துக் கொள்வாராக. இப்போ யார் இந்த ஜிக்ரை விரும்புகின்றாரோ, யார் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அவர்கள் இதனை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த தக்குவா, இந்த ஜிக்ரை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ ஜிக்கர்னு தெரியாது, எதுவுமே தெரியாத வார்த்தையை போட்டு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை செய்ய சொல்லிட்டு வர்றான் ஆண்டவன். இது அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரே வழி, இந்த இறைவனை நீங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல அவனை நீங்கள் நண்பனாக ஆக்கி கொள்ள வேண்டும். பின்னர் தான் அவன் உங்களுக்கு குரானை கற்றுத் தருவான். இவ்வளவு விஷயம் இருக்குது. இவ்வளவு விஷயத்தை நீங்க செய்தால்தான் இந்த குரானை புரியும். ஆகவே அவனை நெருங்குவதற்கு வழியை தேடிக்கொள்ளுங்கள். இதான். இதே மாதிரி நிறைய இருக்குது, ஜிக்கர் விஷயம் இருக்கு. 76ல 29, 76ல் 29 பாருங்க. எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு வாங்க, எந்த குறையும் இல்லாம எழுதிட்டு விட்டுறாதீங்க. படி, 76ல 29 படிங்க. 76ல 29, 76ல 29, 29. நிச்சயமாக இது ஒரு ஜிக்ர் ஆகும். எது? எனவே கொஞ்சம் இருங்கம்மா, இதுண்டா எது? குரான். இது நிச்சயமாக இந்த குரான் ஒரு ஜிக்ர் ஆகும். எனவே யார் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவன் பால் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்வாராக. இப்போ இறைவனை நெருங்குவதற்கு ஒரே வழி ஜிக்ர் மட்டும்தான். இந்த ஜிக்ரை அவன் தான் அவன் கற்றுத் தருவான். நல்லா புரிஞ்சுங்க. அதுக்குதான் ஆரம்பத்திலையும் சொன்ன, போனதுலையும் சொன்ன, நீ உங்களை யாருன்னு புரிஞ்சுக்கிறங்க. அதை புரிஞ்சுக்கிட்டா அவன் படைச்ச படைப்பை நீங்க என்ன புரிஞ்சுக்கிடலாம். வான பூமி அனைத்தும் புரிஞ்சுக்கிடலாம். அந்த வானங்கள் பூமி அனைத்தையும் நீங்க புரிந்து கொண்டால் அந்த படைப்பாளன் படைச்சவனை கண்டுபிடிச்சிடலாம். இந்த 3 வழிதான்ப்பா. முதல்ல உங்களை நீங்க உங்க படைப்பை பத்தி புரிஞ்சுக்கிறீங்க, மனிதனுடைய படைப்பை நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. 2வது அவன் படைச்ச வானங்கள் பூமி மற்ற பொருள் அனைத்தையும் எப்படி படைக்கப்பட்ட என்பதை புரிஞ்சுக்கிறீங்க. இது 2 புரிந்து கொண்டால் இந்த படைப்பாளன், இந்த அல்லாஹ்வை நீ யார் என்று புரிஞ்சுக்கலாம், அவனோட பேசலாம். நீங்க இந்த வழியை தான் நீங்க முதல்ல இறங்கணும். இது இல்லாம முடியாது. இதற்கு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட அந்த குரூப் மீட்டிங் போன தடவை பேசியிருந்தேன் 4 நாளைக்கு முந்தி.
இரவு நேரம் முக்கியமான விஷயம். உன்னை இரவு நேரத்தை பேசவே இல்லை, சரியா உங்களுக்கு சொல்லல. இரவு நேரத்துல தான் நீங்க தூய்மை ஆவதற்கு உண்டான முக்கிய காரணம், முக்கிய வழிகாட்டி இரவு நேரம் தான். இந்த இரவு நேரத்தை எவன் ஒருவன் அந்த உண்மையை புரிந்து அது தன் செயலில், தன் வாழ்க்கையில் சேர்த்து கொண்டானோ, உயிர் இருக்கிற மாதிரி இந்த இரவை சேர்த்து கொண்டானோ, அவன் மட்டும்தான் தூய்மையாவதற்கும், நம்பிக்கையால் ஆவதற்கும், தக்குவா உடையவனா ஆவதற்கும் ஒரே வழிகாட்டி இரவு நேரம் மட்டும்தான். இதை நீங்க நிறைய ஓதி அறிஞ்சு புரிஞ்சுதான் அறிஞ்சுக்கணும். எதையுமே நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அது கஷ்டமான விஷயம். அந்த இரவு நேரத்தை இரவு இருட்டா போச்சு. இருட்டுல போய் என்னத்தை அவங்க சொல்றது, நான் எப்படி சொல்றேன்? இருட்டை என்ன சொல்ற? இருட்டு தான். அதை விட என்ன பேச முடியும் இருட்டை பத்தி? இரவு தான். அதை என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எப்படி பேச முடியும்? அதை நீங்க தான் உங்களை பத்தி புரிஞ்சுக்கிறீங்க முதல்ல. இது கொஞ்சம் கஷ்டமான பாடம். நான் பேசுறது கஷ்டமான சப்ஜெக்ட் தான். நீங்க உங்களுடைய அறிவையும் திறமையும் அதிகப்படுத்துங்க, சிந்தனை சக்தி அதிகப்படுத்துங்க. நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்த செகண்ட் இரவு நேரத்தையும் புரிஞ்சுக்கிடலாம். இப்படிப்பட்டதா இருக்குதுப்பா அந்த குரான். ஏன்னா குரான் ஞானம் நிறைந்ததுன்னு சொல்லிட்டு. ஞானத்துக்கு எழுத்து கிடையாது, பேச்சு கிடையாது, அது மொழியும் கிடையாது, எழுதியும் காட்ட முடியாது, சொல்லியும் காட்ட முடியாதுப்பா. இதான்ப்பா ஞானம். இந்த ஞான விஷயத்தை எப்படிப்பா நான் உங்களுக்கு சொல்ல முடியும்? மனு சொல்ல முடியாதுப்பா. இரவு ஒரு புதிய விஷயம் எல்லாம் அறிவிச்சிருக்கிறான். இந்த இரவு நேரத்தை நீங்க வீணாக்கிட வேண்டாம். இரவு நேரத்தை சிந்திச்சு பாருங்க. என்ன இரவு என்னதான் நடக்குது? ஏன் கேட்டா அவ்வளவு விஷயங்களும் இரவில் தான்ப்பா நடைபெறுது. அது குரானை பார்த்துருப்பீங்க. நான் ஒரு நம்பர் தர்றேன், 44 சூரா நம்பர் 44, 44ல 1 2 3 4 5 இதுல அடங்கிருக்குப்பா. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை அடங்கிச்சு பாருல. இரவு நேரம் அடங்கிருச்சு பாருல. கொஞ்சம் நீங்க தான்ப்பா சிந்திச்சு நல்லபடி வரணும்ப்பா. மனுஷன் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லவே முடியாதுப்பா. அதெல்லாம் தன்னாலே ஆசைப்பட்டு உட்கார்ந்தாண்டா விட கிடைச்சிடும், வழி அடைஞ்சிடும். ஆனா சொல்லி தருவோம். இதுதான் எல்லாம் விரும்புறான். எனக்காக உட்கார்ந்துடுறியா? இந்த உலகத்தை மறந்து எனக்காக வாழ்ந்துடுறியா? உன் செயல் முழுவதும் எனக்காக நீ அர்ப்பணிச்சிடுறியா? நான் உனக்கு எல்லா உதவி செய்யறேன், எல்லா உதவியும் நான் செய்யறேன்னு சொல்றான். இதை செய்வதற்கு தயாரா இருந்தீங்கன்னா புரியும். நம்ம பாருங்க, ஒரு விஷயம் கேட்டா எப்படி பொத்தி தொடர்ந்து சங்கிலிமா வந்துட்டே இருக்குன்னு பாருங்க. செயின்மா வருது. எப்படி எதை விளக்குறது, எதை விடுறது, எதை ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் நீங்க சிந்திக்க. நீங்க 44 1 2 3 4 5 படிங்க. நீ வீட்டில் உட்காந்து மெதுவாக படிங்க. படிச்சு முடிச்சுட்டு அப்புறம் மெதுவாக பேசுவோம். இப்போ இது டைம் முடிச்சா 1:30 மணி. இப்போ இது நான் சொன்ன நம்ம குறிச்சிக்கிறேங்க. இந்த 44ல முதல் 5 ஆயத்தை எடுத்திருப்ப சொல்ல முடியாது. அதை நீங்க படிங்க. படிச்சு உங்களுக்கு என்னென்னலாம் அர்த்தம் வருதோ, என்னமெல்லாம் விளக்கம் மனசுல ஆழம் சொல்லித்தரனோ அதை நீங்க தாராளமாக எழுதுங்க. குரான் பயான்ல எழுதுங்க. ஏன்னா எல்லாரும் படிக்கணும். புது விஷயம், தப்பாதான் வரும். எழுதுங்க, எல்லாம் படிக்கட்டும். எல்லாம் படிச்சு ஒவ்வொரு கலந்து ஆலோசனை பண்ணிக்கிறங்க. பேசாம விடாம எழுதிட்டே வாங்க. என்னென்ன அர்த்தம் வருதோ விடாம எழுதி போஸ்ட் பண்ணிட்டே எல்லாம் படிக்கட்டு. நீங்க அப்ப உங்க அறிவு வளரும். நீங்க படிச்சுட்டு மனசை வச்சுட்டு இருக்காதீங்க, வெளியே சொல்லுங்க. மக்களுக்கு உபயமா இருக்கும். பிரியாதவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயமா புரிஞ்சுக்கிடுவாங்க. ஆகவே எல்லோரும் எழுதுங்க, விடாதீங்க. அதை திருப்பி சொல்றேன், எல்லோரும் எழுதுங்க. விஷயத்தை மக்களை சொல்லுங்க. குரான் சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க, நீங்க தாராளம் சொல்லுங்க. இப்படியாக போகின்ற இரவு நேரத்துக்காக எடுத்தேன். இரவு நேரத்துக்காக எடுத்தேன். லைலத்துல் கதருக்காக எடுத்தேன். லைலத்துல் தனி விஷயம். லைலத்துல் கதர் என்பது தனி விஷயம். இரவு நேரம் தனி விஷயம். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. லைலத்துல் என்னன்னு யாரும் தெரியாது, என்னவென்றே தெரியாது. அது லைலத்துக்கு வார்த்தை வருது, பார்த்துக்கிறங்க. ஒவ்வொன்னா மெதுவா பாருங்க. ஆறாம செஞ்சுங்க. இப்போ 102ல 159 படிங்க.
இன்னைக்கு நான் சொன்ன விஷயம் அனைத்தும் புது விஷயம். அவ்வளவு ஞானம் நிறைந்த விஷயம் பேசுனது பூரா. ஆனா ஞானத்துக்கு விளக்கணம் சொல்ல, அர்த்தம் சொல்ல, அவ்வளவு ஞானம் நிறைந்த விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். குரான் தான் முழுவதும் ஞானம் நிறைந்தது. அந்த ஞானத்தை தான் பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு ஆயத்தையா பேசிட்டு இருக்கிறோம். இப்ப 159 படிங்க. நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் யார் மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். மேலும் அவர்களை சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள். இப்போ 259 தான் இன்னைக்கு நம்முடைய ஜனங்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 259 தான் இன்றைய ஜனங்கள், நம்முடைய ஜனங்கள்னு சொல்லுங்க, செய்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரும் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதையும் புரிஞ்சுக்கிறோங்க. இந்த 259 இன்ஷா அல்லாஹ் அடுத்த குரான் பயான்ல பார்ப்போம். தெளிவாக பார்க்க வேண்டும். இன்னைக்கு சொன்ன நிறைய விஷயங்கள் நாம சொல்லிட்டேன். தயவு செய்து நீங்க அத ஒழுங்கா பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒண்ணு தர்றேன். அந்த கேள்வியை நீங்க இப்ப எழுதிக்கிறீங்க. எழுதிக்கிட்டு இப்போ இந்த பார்த்துட்டீங்களா, நான் படிச்சு காட்டிடுறேன். அதை நான் சொல்லிடுறேன். 41வது சூராவில் 11, 41ல 11, 41ல 11. புகையாக இருந்த வானத்தை நோக்கி அல்லாஹ் கூப்பிடுகிறான். நீங்க விருப்பத்தோட அல்லது வெறுப்போட வாருங்கள் என்று கூப்பிடுகின்றான். விருப்பு வெறுப்பு 2 வார்த்தை அதுல வருது. அவங்க வர்றாங்க, விருப்பத்தோட வர்றாங்க. இந்த இடத்துல அல்லாஹ் 41:11 விருப்பு வெறுப்புன்னு 2 வார்த்தை சொல்லி கூப்பிடுறான் வானங்களையும் பூமி. இந்த 2 வார்த்தை எதுக்காக சொல்றான் மட்டும் சொல்லுங்க. இந்த 2 வார்த்தைகளை ஆண்டவன் எதுக்காக சொல்லுகிறான் என்று மட்டும் சொன்னா போதும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்போம். பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.